புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் 64ஆம் வருட பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரியில் பெருகி வரும் கொசு தொல்லை மற்றும் கொசுக்களால் பரவும் டெங்கு, மலேரியா மற்றும் சிக்கன் குனியா ஆகியவற்றை கட்டுப்படுத்துவதற்கான அவசர கூட்டம் இயக்குனர் சக்திவேல் தலைமையில் உள்ளாட்சித்துறையில் நடைபெற்றது. ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதி வைத்துக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த மீனவ கிராம மக்களின் நெடுநாள் கோரிக்கையான தூண்டில் வளைவு அமைக்கும் பணி இதுவரை நடைபெறாததினால் அப்பகுதி மக்கள் ஒன்று திரண்டு அஜந்தா சிக்னல் அருகில் நேற்று சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் இரவு 2 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையின் காரணமாக நகரின் பல்வேறு முக்கிய சந்திப்புகள் மழைநீர் வெள்ளம் போல் தேங்கி நின்றது. மேலும் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் மழைநீர் உட்புகுந்ததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். மழையின் காரணமாக இன்று சனிக்கிழமை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக தற்காலிக பேருந்து நிலையம் சேரும் சகதியுமாக உள்ளதால் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். முக்கிய செய்தி: புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்வி குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் பேச்சுலர் ஆஃப் ஒர்க் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வுக்கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்வி குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் 64ஆம் வருட பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி மணக்குள விநாயகர் இந்து சமய அறநிலைத்துறையின் ஆளுகைக்கு உட்பட்டது. 64ஆம் வருட பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 9/8 வெள்ளிக்கிழமை முதல் பிரம்மோற்சவ விழா 1/9 தேதி வரை சிறப்பாக விழா நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சியினை சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் மருதுபாண்டி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். விழா ஏற்பாட்டினை கோயில் நிர்வாக அதிகாரி பழனியப்பன் செய்திருந்தார். உடன் தேவஸ்தான அர்ச்சகர்கள் கணேஷ் சிவாச்சாரியார், சீனிவாச குருக்கள் நாகராஜன், சிவாச்சாரியார் மற்றும் ஆலய ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பெருகி வரும் கொசு தொல்லை மற்றும் கொசுக்களால் பரவும் டெங்கு, மலேரியா மற்றும் சிக்கன் குனியா ஆகியவற்றை கட்டுப்படுத்துவதற்கான அவசர கூட்டம் இயக்குனர் சக்திவேல் தலைமையில் உள்ளாட்சித்துறையில் நடைபெற்றது. கூட்டத்தில் நலவழித்துறை உதவி இயக்குனர் டாக்டர் வசந்தகுமாரி அவர்கள் புதுச்சேரியில் மேற்கொள்ளப்படும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் தந்தார். மேலும் சென்னை பெருநகர மாநகராட்சியின் நோய் கட்டுப்பாட்டு தலைமை அதிகாரி செல்வகுமார் அவர்கள் சென்னையில் ட்ரோன் மூலம் கொசு மருந்து அடிக்கும் புதிய தொழில்நுட்பம் பற்றியும், கொசுவை ஒழிக்க சென்னை மாநகராட்சி எடுத்து வரும் பல்வேறு நடவடிக்கைகள் மற்றும் தடுப்பு முறைகள் குறித்தும் விளக்கம் தந்தார். மத்திய அரசின் வெக்டர் கட்டுப்பாட்டு துறையின் மருத்துவர்கள் தங்களது ஆலோசனைகளை வழங்கினர். மேலும் புதுச்சேரியை கொசுக்கள் இல்லாத நகரமாக மாற்றுவதற்கான கீழ்கண்ட நடவடிக்கைகள் கூட்டாக எடுக்க முடிவு செய்யப்பட்டது. கொசு உற்பத்தி காரணமாக உள்ள கழிவுநீர் மற்றும் தேங்கியுள்ள பொருட்களை அகற்றுவது, பொதுமக்கள் மற்றும் மாணவர்களிடையே இதுகுறித்து விழிப்புணர்வு ஊட்டுவது, தூய்மையை பராமரிக்காத நிறுவனங்கள் மீது அபராதம் விதிப்பது, கழிவுநீர் வாய்க்கால்களை உள்ளாட்சித்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைப்புகள் இணைந்து வாருதல் என்ற முடிவுகள் எடுக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர்கள் சௌந்தரி ராஜன் மற்றும் ரத்னா, புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், கோமின் பஞ்சாயத்து ஆணையர்கள் மற்றும் பொறியாளர்கள் கலந்து கொண்டார்கள். ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதி வைத்துக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த மீனவ கிராம மக்களின் நெடுநாள் கோரிக்கையான தூண்டில் வளைவு அமைக்கும் பணி இதுவரை நடைபெறாததினால் அப்பகுதி மக்கள் ஒன்று திரண்டு அஜந்தா சிக்னல் அருகில் நேற்று சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவம் அறிந்து உடனடியாக முன்னாள் அமைச்சர், மக்கள் தலைவர்,
கண்ணன் மகன் விக்னேஷ் கண்ணன் விரைந்து சென்று மக்களோடு இணைந்து மறியலில் ஈடுபட்டார். மக்கள் விக்னேஷ் கண்ணனிடம் தங்களது கோரிக்கைகளை முறையிட்டனர். விக்னேஷ் கண்ணன் மக்களிடம் தூண்டில் வளைவு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் தூண்டில் வளைவு அமைத்து தரும் வரை மக்களோடு போராட தயார் என்று மக்களிடம் தெரிவித்தார். மேலும் காவல்துறை அதிகாரிகளுடன் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் வரவைக்கப்பட்டு ஊர் மக்களிடம் நாளை வைத்துக்குப்பம் பகுதியில் ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்து நல்லதொரு முடிவு எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். புதுச்சேரியில் இரவு 2 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையின் காரணமாக நகரின் பல்வேறு முக்கிய சந்திப்புகள் மழைநீர் வெள்ளம் போல் தேங்கி நின்றது. மேலும் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் மழைநீர் உட்புகுந்ததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். மழையின் காரணமாக இன்று சனிக்கிழமை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழக, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் புதுச்சேரியில் கடந்த 4 நாட்களாக இரவு நேரங்களில் மட்டும் மழை பெய்த நிலையில் 5வது நாளாக கனமழை பெய்தது. காலை முதல் வெயிலின் தாக்கம் காணப்பட்ட நிலையில் இரவு மேகங்கள் சூழ்ந்து இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. புதுச்சேரி நகர பகுதிகளான இந்திரா காந்தி சதுக்கம், ராஜீவ்காந்தி சதுக்கம், வெங்கட சுப்ப ரெட்டியார் சதுக்கம், அண்ணா சதுக்கம் உள்ளிட்ட முக்கிய சந்திப்புகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். இதுபோல் பல்வேறு பகுதிகளில் தாழ்வான பகுதியில் உள்ள வீடுகளிலும் மழைநீர் உட்புகுந்தது. இதன் காரணமாக வீடுகளில் உள்ளவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் புதுச்சேரி நகர பகுதிகள் மட்டுமின்றி கிராமப்புறங்களிலும் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனிடையே கனமழை காரணமாக இன்று சனிக்கிழமை அரசு பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்தும் தனியார் பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது எனவும் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக தற்காலிக பேருந்து நிலையம் சேரும் சகதியுமாக உள்ளதால் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். புதுச்சேரியில் நேற்றிரவு சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக நகரின் பல்வேறு சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இதனிடையே கனமழை காரணமாக புதுச்சேரி கடலூர் சாலையில் அமைந்துள்ள தற்காலிக பேருந்து நிலையத்தில் மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக உள்ளது. இதனால் பேருந்து நிலையத்திற்கு வரக்கூடிய பொதுமக்கள் மற்றும் உள்ளூர் வெளியூர் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி உள்ளனர். மேலும் பேருந்து நிலையத்தில் தேங்கியுள்ள தண்ணீரை வெளியேற்றி மணல் கொட்டி சரி செய்ய வேண்டும் என பொதுமக்களும் பயணிகளும் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜி, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, கார்விங் அண்ட் டிப்ளமா இன் மரைன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், நம்பர் 514 Airport Road, opposite to Navalan Nerinjarian High Secondary School, Losbeth, Pondicherry. For admission, contact 9604 யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற சொல்லிற்கு ஏற்ப பல வெளிநாடுகளுக்கு மாணவர்களை அனுப்பி வரும் குட்வில் நிறுவனமானது கடந்த மாதம் திரு சார்லஸ் அவர்களை வென்குவர் மாகாணம், கனடா நாட்டிற்கு அனுப்பியது. அங்கிருந்து ட்ருடன் மாகாணத்தில் கணிப்பொறி அலுவலகத்தில் மாதம் ரூபாய் 4.50 லட்சம் சம்பளத்திற்கான பணி நியமன ஆணையை நேற்று அவர் கிடைக்கப்பெற்ற மகிழ்ச்சியான செய்தியை இன்று குட்வில் நிறுவன இயக்குனர் மகிழ்ச்சியுடன் செய்தியாளருடன் பகிர்ந்து கொண்டார். மேலும் கனடா செல்ல விரும்புவோர் தங்களை கீழ்கண்ட முகவரியில் நேரில் அணுகலாம் என்று கூறினார். அனைவருக்கும் வணக்கம். புதுவையை சேர்ந்த குட்வில் நிறுவனம் மூலயமாக திரு சார்லஸ் அவர்கள் கடந்த வருடம் கனடா நாட்டு வாங்கோவர் நாட்டிற்கு பணி நிமித்தமாக சென்றிருந்தார். அப்போது அவருக்கு வழங்கப்பட்ட சம்பளம் குறைந்தபட்சம் 2,50,000 சம்பளம் பெற்றிருந்தார்கள். நேற்று அவர் தனது LMIA என சொல்லக்கூடிய ஒர்க் பர்மிட்டை நேற்று கனடாவில் கிடைக்கப்பெற்றார்.
டொரண்டோ என சொல்லக்கூடிய மாகாணத்தில் தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய டொரண்டோ மாகாணத்தில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் டீம் லீடராக பணியாற்றக்கூடிய LME இணையத்தை பெற்றார். அதற்கான காப்பியை தான் இப்போது நாம் காமித்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கான நிறுவனம் கனடாவில் உள்ள நிறுவனத்தினுடைய பெயர் வந்து RANDSTAD ரான்சாட் ஹோல்டிங் என சொல்லக்கூடிய நிறுவனத்தில் ஏறக்குறைய வந்து 4500 CAD என சொல்லக்கூடிய அந்த நாட்டினுடைய டாலர் சம்பளமாக கிடைக்கப்பட்டுள்ளார். இதற்கப்புறம் அவர் வந்து அந்த நிரந்தர குடியுரிமை என சொல்லக்கூடிய PRக்கான அப்ளை பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகளையும் பெற்றுள்ளார். இந்த மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு தெரிவிப்பதற்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி சுகாதாரத்துறையில் கீழ் பணிபுரியும் NHM ஊழியர்கள் சட்டப்பேரவை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அரசு நலவழித்துறையின் கீழ் இயங்கும் புதுச்சேரி மாநில சுகாதார சங்கத்தில் தேசிய சுகாதார இயக்க திட்டத்தின் கீழ் மருத்துவர் முதல் கடைநிலை ஊழியர்கள் வரை சுமார் 700க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தொகுதி ஊதிய அடிப்படையில் நோயாளி கவனிப்புப்படி சீருடைப்படி போன்ற எந்தவித சலுகைகளும் இன்றி கடந்த 18 ஆண்டு காலமாக சொற்ப ஊதியத்தில் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் முதல்வர் ரங்கசாமி 10 ஆண்டு பணி முடித்த தேசிய சுகாதார இயக்க ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார் எனும் அறிவிப்பை சட்டசபையில் அறிவித்தார். ஆனால் இன்று வரை செயல்பாட்டுக்கு அது வரவில்லை. இதனையடுத்து சுகாதாரத்துறை ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டிய அரசுக்கு எங்களது கோரிக்கையை நினைவூட்டும் விதமாக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் நேற்று அவர்கள் சம்பா கோயிலில் இருந்து ஊர்வலமாக வந்து சட்டப்பேரவை முற்றுகையிட்டனர். தொடர்ந்து அங்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் போலீசார் அமைத்த தடுப்புகளை தாண்டி சட்டப்பேரவையை முற்றுகையிட முயன்றனர். இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் சிறிது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து போலீசார் அவர்களை கைது செய்தனர். இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் செயலாளர் பிரகதீஸ்வரன் தலைமை தாங்கினார். தலைவர் வெற்றிவேல், நிர்வாகிகள் பாலமுருகன், சுந்தர் ராமன், அருள்ராஜ், தமிழ்ச்செல்வி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சம்மேளன பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், பொருளாளர் கிறிஸ்டோபர், அமைப்பு செயலாளர் ஆனந்த கணபதி, துணைத் தலைவர் வானரம்பன், துணை பொதுச் செயலாளர் இளங்கோவன், செயலாளர் கலியபெருமாள், சுகாதார சம்மேளன தலைவர் முனுசாமி, பொதுச் செயலாளர் ஜவஹர், பொருளாளர் மணிவாணன், துணை பொதுச் செயலாளர் ஜெகநாதன், செய்தி தொடர்பாளர் கலை மாமணி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பெய்த மழையால் வாய்க்காலில் அடித்து சென்ற 42 வயது வாலிபர் விடிய விடிய தேடியும் இதுவரை கிடைக்காததால் உறவினர்கள் வேதனை. புதுச்சேரியில் மாலை நேரத்தில் கடந்த 2 தினங்களாக இடி மின்னலுடன் அதிக கனமழை பெய்து வருகிறது. அதிக வெப்பசலனம் காரணமாக 3 மாதத்திற்கு பெய்ய வேண்டிய மழை 2 நாட்களில் பெய்துள்ளது. நேற்று முன்தினம் 8 சென்டிமீட்டர் மழையளவும் நேற்றிரவு 16 சென்டிமீட்டர் மழையளவும் புதுச்சேரியில் பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் நேற்று பெய்த மழையால் புதுச்சேரி நகரம் மற்றும் கிராமப்புறங்கள் வெள்ளக்காடாக காட்சியளித்தது. குடியிருப்புகளில் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடுமையான வேதனைக்கு உள்ளாகினர். இந்த நிலையில் புதுச்சேரி ஜீவானந்தபுரத்தில் உள்ள ஓடையை கடக்க முயன்ற 42 வயது ஐயப்பன் என்ற வாலிபர் மழைநீரில் அடித்து செல்லப்பட்டார். இதுபற்றி தீயணைப்புத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தும் சம்பவ இடத்திற்கு வந்தவர்கள் விடிய விடிய தேடியும் வாலிபர் கிடைக்கவில்லை. சம்பவ இடத்தில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் முகாமிட்டு தேடுதல் பணியை தீவிரப்படுத்தி உள்ளனர். இதுவரை அவரது உடல் கிடைக்காததால் உறவினர்கள் மிகுந்த வேதனையில் உள்ளனர். நேற்று இரவு பெய்த கனமழையால் மிகப்பெரிய வெள்ளம் வந்திருக்குது எங்களுடைய ஜீவானந்தபுரம் பகுதியில். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அந்த வாய்க்காய் இப்போ வந்து 5 கோடி ரூபாயில் அந்த வாய்க்காயை நாங்கள் புனரமைச்சோம், வேலை முடித்தோம். ஆனால் தூர் வர சொல்லி நாங்கள் கிட்டத்தட்ட 1 மாதமாக சொல்லிட்டு இருந்தோம். இப்போ 2 நாளாக தான் வேலை நடக்குது. அதனால் ஓரளவுக்கு இது வெள்ளம் கொஞ்சம் வடிஞ்சுது. ஆனால் அந்த வெள்ளமே மிக அதிகம்தான். போன தடவை பார்த்திங்கன்னா 2 தடவை நான் கிட்டத்தட்ட 10 நாளாக சொல்லின்னு இருக்கிறேன். அவங்க இப்போ வேலை செஞ்சு 2 நாள் தான் ஆகுது. ஓரளவு பாதி அளவுக்கு வடிஞ்சது அது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தடவையும் 6 மாதத்துக்கு ஒரு தடவை தானாகவே அதை ரொட்டீனாகவே செய்யணும். நான் சொல்கிறது லாஸ்பேட்டை வாய்க்கால் மட்டும் இல்லை, எல்லா வாய்க்காலுமே எங்கெங்கே இருக்குதோ எல்லாத்தையுமே மினிமம் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை இவங்க தூர் வாடுறதே கிடையாது. 1 வருஷம் ஆகுது, 1 வருஷத்துக்கு மேலேயும் ஆகுது. நான் சொல்லி கிட்டத்தட்ட 1 மாதமாக நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ தான் வந்தாங்க. அது நான் எதிர்பார்த்த மாதிரியே கிட்டத்தட்ட இந்த வெள்ளம் அதிகமாக அவர் வண்டி எடுக்க போயிருக்கிறார். மொத்தம் இதில் 2 பேர் மாட்டியிருக்கிறாங்க. ஒருத்தர் தப்பிச்சிட்டாரு. வண்டி எடுக்க போனதால் தான் அவர் இதில் மாட்டியிருக்கிறாரு. தேடும் பணி நடக்குது. ஆனால் இன்னும் நிறைய இதை போர்க்கால அடிப்படையில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இறங்கி இதில் வேலை பார்க்கணும். ஃபயர் சர்வீஸ் கொஞ்சம் வந்துக்கிறாங்க, பிடபிள்யூ கொஞ்சம் வந்துக்கிறாங்க. இதை கவனம் கொண்டு, ஏன்னா இன்றைக்கி மறுபடியும் மழை பெய்யும், சுத்தமாக அவங்க எனக்கு அது கண்ணு கிடைக்காம போயிடுமோன்ற ஒரு பயம் எனக்கு இருக்குது. இன்னும் நிறைய எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இறங்கி இதை இந்த இடத்துல தான் இருக்குன்றது தான் எங்களுடைய சந்தேகம். இதை தாண்டி போயிருக்க வாய்ப்பு இல்லை.
ஆனால் நான் கேட்டதுக்கு ஒரு உயர் அதிகாரி வந்து கடல் கிட்ட கூட போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாரு. அதை உடனடியாக வந்து இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட் இறங்கி இந்த வேலையை பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஒரு வாய்க்கால் மட்டும் இல்லை, புதுச்சேரியில் உள்ள எல்லா வாய்க்காலையுமே 6 மாதத்துக்கு ஒரு தடவை ரொட்டீனாக அவங்க வந்து செய்யணும். ஏன்னா அவங்க செய்கிறதில்ல. எம்எல்ஏலாம் போய் கேட்டு பல தடவை ஃபோன் பண்ணி கேட்டு பல தடவை போய் நேராக பார்த்தா தான் இதை செய்கிறாங்க. அதனால் இந்த பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டும் சரி, மற்ற டிபார்ட்மெண்ட்டுகளும் இணைஞ்சு, உள்துறை அதாவது உள்ளாட்சித்துறை, முனிசிபாலிட்டியும் இணைஞ்சு இந்த வேலையை உடனடியாக செய்யணும். எங்களுக்கு ஏன்னா அந்த வாலிபர் வந்து 40 வயசு தான் அவருக்கு, டைல்ஸ் வேலை செய்கிறாரு. அந்த குடும்பம் 2 பெண் குழந்தைகள் வேறு. எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இது மாதிரி மறுபடியும் நடக்கக்கூடாது. இதோட முற்றுப்புள்ளி வைக்கணுன்றது தான் எங்களுடைய நோக்கம். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இணைஞ்சு செயல்படணும். இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து இதை போர்க்கால அடிப்படையில் தேடணுன்றது தான். அதனால தான் நேற்று மணி 1:30 மணி வரைக்கும் நாங்கள் இருந்து எங்கள் ஆளுங்க தான் பாதி பேர் வேலை செஞ்சுருக்காங்க. எங்களுடைய ஆதரவாளர்கள், தொகுதி மக்கள். இன்னும் டிபார்ட்மெண்ட் இன்னும் துரித முயற்சி எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். பாதிக்கப்பட்ட அதான் இன்னும் தெரியல என்னன்ட்டு, வந்த பிறகு தான் தெரியணும். உரிய நிவாரணம் கொடுக்கணும். ஏன்னா ஒரு பெரிய குடும்பஸ்தர் அவர், பாவம் 2 பெண் குழந்தைகள். அது முதல்ல கண்டுபிடிக்கிற வேலையை பார்ப்போம், அப்புறமா அதை பார்ப்போம். நன்றி. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட குபேர் நகர் வார்டு குபேர் நகர் பகுதியில் நேற்று இரவு பெய்த அதி கனமழை காரணமாக குபேர் நகர் பகுதி முழுவதும் மழைநீர் சூழ்ந்து கொண்டு மழைநீர் வெளியேறாத வண்ணம் உள்ளது. மேலும் உப்பனாறு வாய்க்காலில் மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று கொண்டிருப்பதால் சரியான முறையில் மழைநீர் கடலில் சென்றடையாத நிலையில் மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்குள் மழைநீர் சூழ்ந்து கொண்டது. இதனை அறிந்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் அரசு துறை அதிகாரிகளுடன் மேற்கொண்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் திரு தீன தயாளன் மற்றும் பொதுப்பணித்துறை உயர் அதிகாரிகளும், புதுச்சேரி நகராட்சி உயர் அதிகாரிகளும் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் புதுச்சேரி தனியார் விடுதியில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் உடலை கைப்பற்றி பெரியகடை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர் சந்திரசேகரன், அவரது மனைவி சரஸ்வதி, மகன் சுதர்சன், மகள் சௌந்தர்யா ஆகியோருடன் கடந்த 7ஆம் தேதி இரவு புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்துள்ளனர். அவர்கள் நகர பகுதியான முத்து மாரியம்மன் கோவில் விடுதியில் ஒரு தனியார் விடுதியில் அறையெடுத்து தங்கியுள்ளனர். இந்த நிலையில் இன்று மதியம் அவர்கள் அறையை காலி செய்வதாக கூறியிருந்தனர். ஆனால் நேரமாகியும் அறை கதவு திறக்கவில்லை என்பதால் விடுதி ஊழியர் வெகு நேரமாக கதவை தட்டி பார்த்தபோது அவர்கள் கதவை திறக்கவில்லை. இதனால் மாற்று சாவி கொண்டு கதவை திறந்து பார்த்தபோது அவர்கள் உயிரிழந்து இருப்பது தெரியவந்தது. விடுதி ஊழியர் பெரியகடை காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் அவர்கள் 4 பேரும் விஷமருந்தை தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்துள்ளது. போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். எதற்காக இவர்கள் தற்கொலை செய்து கொண்டனர் என்பது குறித்து இன்னும் தகவல் தெரியவில்லை. இது தொடர்பாக திண்டுக்கல் காவல் நிலையத்திற்கும் புதுச்சேரி போலீசார் தகவல் கொடுத்து அவர்களது உறவினர்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. திண்டுக்கல்லை சேர்ந்த குடும்பத்தினர் புதுச்சேரியில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் 64ஆம் வருட பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரியில் பெருகி வரும் கொசு தொல்லை மற்றும் கொசுக்களால் பரவும் டெங்கு, மலேரியா மற்றும் சிக்கன் குனியா ஆகியவற்றை கட்டுப்படுத்துவதற்கான அவசர கூட்டம் இயக்குனர் சக்திவேல் தலைமையில் உள்ளாட்சித்துறையில் நடைபெற்றது. ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதி வைத்திக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த மீனவ கிராம மக்களின் நெடுநாள் கோரிக்கையான தூண்டில் வளைவு அமைக்கும் பணி இதுவரை நடைபெறாததினால் அப்பகுதி மக்கள் ஒன்று திரண்டு அஜந்தா சிக்னல் அருகில் நேற்று சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் இரவு 2 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையின் காரணமாக நகரின் பல்வேறு முக்கிய சந்திப்புகள் மழைநீர் வெள்ளம் போல் தேங்கி நின்றது. மேலும் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் மழைநீர் உட்புகுந்ததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். மழையின் காரணமாக இன்று சனிக்கிழமை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக தற்காலிக பேருந்து நிலையம் சேரும் சகதியுமாக உள்ளதால் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர்.